ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நான் கேவர் வச்சு ஒரு மில்க் ஷேக் செய்ய சொல்லித்தர போகிறேன். இது பார்த்திங்கன்னா கேவர். இதை ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு இதில் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துட்டு, கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் கல் இருக்கும், அதை எடுத்துட்டு ஒரு 3 to 4 hours ஊற போட்டுறணும். இல்லையா ஓவர் நைட் கூட ஊற போட்டுடலாம். இது பார்த்திங்கனாக்கா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது, ஹீமோக்ளோபின் நிறைய இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. அதனால் இதை குடிக்கலாம். 1 மாதம் குழந்தை கூட இதை நாங்கள் கொடுக்கறது உண்டு. 1 மாதம் ஆச்சுனாக்கா கொஞ்சம் தாய்ப்பாலோடு சேர்த்து இதை கொடுக்கவும். இது கூட இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு இதில் பால் எடுக்கணும். அரைச்சி இப்போ நம்ம தேங்காய் பால் எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதை அரைச்சி பால் எடுத்துக்கிட்டு ஒரு 3 வாட்டி அரைச்சி எடுத்தோம்னாக்கா நல்லா பால் வந்துடும். அந்த பாலை வச்சு நம்ம இதை செய்கிறது. அதற்கு கூட கொஞ்சம் பால் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது எப்படின்னுட்டுன்னு காமிக்கிறேன் வாங்க. பாருங்க, இப்போ இதை நல்லா அரைச்சி மிக்சியில் வச்சு அதை டபுள் ஸ்ட்ரைனர் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த திப்பிங்கெல்லாம் வந்துடும். ஓகேவா? இது பிறந்த குழந்தைங்க அந்த 1 மாதம் குழந்தைக்கெல்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு 2 நாள் லூஸ் மோஷன் ஆகும். அதுக்காக நீங்கள் இது பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அதுக்கு அடுத்து நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக்கிக்கிட்டே வரலாம். அப்படி கொடுக்கும்போது அதுங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், பசியும் அடங்கும், அந்த தாய்ப்பால் போதுமாயிடும். பின்ன வேறு எந்த ஃபுட்டும் நம்ம டின் ஃபுட்டுங்களுக்கு தேவை இருக்காது. அதனால் இது கஞ்சி ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சு கஞ்சி காசிக்கலாம். இது பெரியவங்களும் குடிக்கலாம், எல்லாருக்குமே நல்லது. குழந்தைங்க பெரிய பசங்க விளையாடிட்டு வரும்போது இதை நம்ம கொடுத்தோம்னாக்கா நல்லாயிருக்கும். பாருங்கள், இது திப்பி வந்துடுச்சு. இது போதும். இப்போ இதில் நல்லா பாலாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அடிகனமான பாத்திரத்தில் இதை காசிக்கலாம். பாருங்கள், இப்போ இது எவ்வளோ அருமையாக நல்லா பியூர் பால் கலர்லேயே வந்துடுச்சு. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சும்மா ஒரு கல் உப்பு போட்டுக்கலாம். அது நம்ம சர்க்கரை போட்டாலும் சும்மா ஒரே ஒரு கல் இதை போட்டுட்டு கைவிடாமல் நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும். இதை கொஞ்சம் நல்லா டைலூட் ஆக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி அது கெட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி அதை டைலூட் ஆக்கிக்கலாம். இப்போ கை விடக்கூடாது. கை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது அப்படியே கெட்டி ஆகிக்கிட்டே வரும். இதில் நம்ம நாட்டு சர்க்கரை இல்லை சர்க்கரை கருப்பட்டி ஊற்றலாம், வெல்லம் போடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாக்கா நீங்கள் பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். இல்லை பெரியவங்களுக்குனாக்கா நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம், பனம் வெல்லம் இல்லை சர்க்கரை எதனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பால் ஊற்றி இதை கிளறிக்கலாம். இதை ஃபுல்லாக நல்லா இந்த கஞ்சி முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சம் காசின பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா அப்படியே கட்டி ஆகிக்கிட்டே வருது. நல்லா பபுள்ஸ் வரும், அங்கங்கே கொதிச்சு வரும். ஓகேவா? இதுக்கு நம்ம இப்போ பால் தேவையான அளவுக்கு பால் ஊற்றி நம்மளுக்கு எந்த இதில் வேணும், எவ்வளோ தண்ணியாக வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் பால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பால் கொஞ்சம் தண்ணி பாலாக ஊற்றணும். பெரிய பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் கெட்டி பாலாக ஊற்றிக்கோங்க. பெரியவங்களுக்கு அவங்களுடைய சாய்ஸ். பட் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணி பால் தான் வேணும். இப்போ நம்ம கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன்.
இதை நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் பால் விட்ருக்கேன், கலக்கிக்கங்க. கொஞ்சம் எவ்வளோ பால் பிடிக்குதோ அவ்வளோ பால் ஊற்றிக்கணும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ரொம்பவே தண்ணியாக இருக்கட்டும். அந்த 1 மாதம் குழந்தையிலேருந்து ரொம்ப தண்ணியாக இருக்கட்டும். அதுக்கு அடுத்து போக போக அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக்கிக்கலாம். இப்போ இது பெரிய பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனாக்கா நம்ம இதை இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். பெரியவங்க குடிக்கிறதா இருந்தாலும் இது பால் வந்து பசும்பால் தான் ஊற்றிருக்கேன் குழந்தைங்களுக்குன்றதுனால. நீங்கள் பெரிய பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாக்கா கொஞ்சம் தேங்காய் பால் கூட எடுத்து ஊற்றி கொடுக்கலாம். இதை எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் இதோட கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிள்ளைங்க கொஞ்சம் விளையாடிட்டு வர பிள்ளைங்களுக்கு இது குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ விளையாடிட்டு இதை கொடுக்கும்போது அவங்களுக்கு மார்னிங் விளையாடிட்டு வந்தாங்களா வெயில் அப்போ கொடுங்க, இல்லை ஈவினிங் விளையாடிட்டு வந்தாங்களா அப்போ கொடுங்க. இது ஒரு ராகி மில்க் ஷேக் பண்ணிட்டுன்னு கொடுங்க. இது பிறந்த குழந்தைங்க, அதாவது 1 மந்த்லேருந்து 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் வரைக்கும் எடுத்து கொடுக்கலாம். தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்க தூங்காமல் நைட்டு அழுதுச்சிங்கன்னா பசியில் 10 வாட்டி எழுந்திரிச்சு பால் கொடுக்க வேண்டாம். இதை கொடுத்தோன்னாக்கா அதுங்களுக்கு ஒரு ஃபில்லிங்காக இருக்கும், குடிக்குவாங்க. நாங்களும் இதை தான் குடித்து வளர்ந்துருக்கோம். ஸோ இது நம்ம பாரம்பரியமான ஒரு உணவு. ஸோ எல்லோரும் குடித்து ஹெல்த்தியாக இருங்க. நான் எல்லாமே ஹெல்த்தி டிஷ்ஷஸ் தான் போடுவேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது ஆல் டு ஆல் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.